அனைவருக்கும் துர்காதேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பொல்லாத கண்திருஷ்டி நீங்கிறதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவில் பார்க்க போறோம். நம்ம முன்னோர்கள் காலகாலமாக இதைத்தான் கடைபிடிச்சிட்டு வந்தாங்க. அதைத்தான் நான் இந்த பதிவில் உங்களுக்கு சொல்ல போறேன். இதை வந்துட்டு பொதுவாகவே எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்குங்க. அப்படி தெரியாதவங்களுக்காகத்தான் இந்த பதிவு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக திருஷ்டி கழிச்சிடலாம். அதை என்னங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ நான் சொல்றது சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்கள் வரைக்கும் எல்லாருமே இந்த முறைப்படி திருஷ்டி கழிச்சிடலாம். ஏற்கனவே நம் முன்னோர்கள் சொல்வதை நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க. கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்று சொல்லுவாங்க. அவ்வளவு தூரம் இந்த முறையில் திருஷ்டி கழிப்பது என்பது ரொம்ப ஒரு பவருங்க. நம்ம எல்லோருடைய வீட்டிலுமே சமையல் அறையில் ஐஸ்வர்யம் நிறைந்த உப்பினை வைத்திருப்போம். அதிலும் கண் திருஷ்டி கழிக்கிறதுக்கு கல்லுப்பு தான் பயன்படுத்தணுங்க. நான் இப்போ ஒரு பேப்பர் எடுத்து அதில் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு தான் எடுக்க போகிறேன். இப்போ நான் ஒரு ஆளுக்கு திருஷ்டி கழிக்க எடுத்திருக்கேன். நீங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லோருக்குமே திருஷ்டி கழிக்கிறதா இருந்தால் உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கோங்க. அதில் சிறிதளவு கடுகு சேர்த்துக்கோங்க. இதில் காஞ்ச வரமிளகாய், அதாவது ஒத்தப்படையில் 5, 7 இல்லை 9 இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது கூட சேர்த்து ஒரு 5 சூடம் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே சேர்ந்து நம்ம எரிக்கத்தான் போகிறோங்க. நமக்கு எப்பேற்பட்ட திருஷ்டியாக இருந்தாலும் இது தூசி போல பறந்து போயிடும். இப்போ நாம் எடுத்து வைத்திருக்கும் பொருளை நம்ம கையில் எடுத்து வச்சு, அதாவது யாருக்கு திருஷ்டி சுத்தணுமோ அந்த வீட்டில் இருக்கும் பெரியவங்க தான் இது சுத்தணுங்கிற. சுத்துறது பார்த்தீங்கன்னா, யாருக்கு திருஷ்டி சுத்துறோமோ அவங்களுக்கு இடது பக்கமாக 3 முறையும் வலது பக்கமாக 3 முறையும் அடுத்தாப்புல மேலிருந்து கீழே வரைக்கும் சுத்தணுங்க. அதாவது தலையிலிருந்து பாதம் வரையிலும் தடவிக்கோங்க. கடைசியாக அவங்க தலையை சுத்தும் போது அவங்களோட எச்சில் படுமாறு 3 முறை நாம கையில் வச்சிருக்கும் பொருள் மீது துப்ப சொல்லுங்க. இது வீட்டில் இருக்கும் ஆண்கள் பண்ணக்கூடாதுங்க. அதை கவனமாக பார்த்துக்கோங்க. பெண்கள் தான் இந்த கட்டாயம் இப்படி திருஷ்டி சுத்தி போடணுங்க. அதிலும் நம்ம வீட்டில் இருக்கும் பெண்களில் மூத்த பெண்கள் தான் இந்த மாதிரி திருஷ்டி சுத்த போடுவது ரொம்பவும் நல்லது. இப்படி சுத்திட்டு நம்ம வீட்டு முன்வாசல் கேட்டுக்கு முன்னாடி வெளியில தெருவாசல்ல கொண்டு போயிட்டு அந்த பேப்பரோட வைத்து பத்த வச்சு எரிச்சிடுங்க. இது கூட எக்ஸ்ட்ரா இன்னும் 2, 3 பேப்பர் கூட சேர்த்து எரிச்சிடலாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் பழைய அட்டை, தேவையில்லாத பேப்பர் கூட சேர்த்து எரிச்சுக்கலாம். ஏன்னா இது கூட நாம சூடமும் சேர்த்துக்கிறதுனால அது நன்றாக எரியும். இதுல வத்தல் சேர்த்துக்கிறதுனால நமக்கு அதிகப்படியான திருஷ்டி இருந்தது அப்படின்னா அது ஒரு கமரல் கூட இருக்காதுங்க. அது இதிலே இருந்து நிறைய திருஷ்டி இருப்பதை நாம தெரிஞ்சுக்கிடலாம். கடுகு உப்பு சேர்ந்து ரெண்டும் டப்புன்னு அது வெடிக்க ஆரம்பிச்சிடும். இது வச்சுட்டு எரிஞ்சு முடிச்சதும் நம்ம வீட்டில் இருக்கும் துடைப்பத்தை வச்சு ஒரு 3 தடவை அது மேலே அடிச்சுட்டு அதுக்கப்புறமா பெருக்கி அந்த சாம்பலை அப்புறப்படுத்திடுங்க. இதை அப்புறப்படுத்திட்டு வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி நல்லா கை கால்களை தண்ணீரை வச்சு அலம்பிட்டு வீட்டுக்குள்ளே போகணுங்க. இதை நாம என்னைக்கு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமையில அல்லது ஞாயிற்றுக்கிழமையிலும் இதை மாதிரி செய்யலாம். இதை எந்த நேரம் செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, நாம தினமுமே விளக்கு ஏற்றுற நேரமான மாலை நேரத்தில் விளக்கு ஏற்றி குளிர வச்சதுக்கு அப்புறமா ஒரு 7 மணிக்கு பிறகு நம்ம இதை செய்யலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. இது வாரம் ஒரு முறை இதை நீங்க செய்யுங்க. எப்பேற்பட்ட திருஷ்டியாக இருந்தாலும் உங்களுக்கு கூடவே உடனே நிவர்த்தி பண்ணி கொடுக்குங்க. இதை நம்ம வீட்டில் இருக்கும் சின்ன குழந்தைகளுக்கு கூட வாரம் ஒரு முறை கண் திருஷ்டியை போக்குவதற்கு இது ரொம்ப நல்ல மெத்தடு அப்படின்னு சொல்லலாங்க. மறக்காம செய்யுங்க. இது பார்த்தீங்கன்னா, திருஷ்டிக்கு தலையை சுத்தினதுக்கு பிறகு வீட்டில் வைக்காம உடனே கொண்டு போய் எரிச்சிடுங்க. வீடியோ உங்களில் அனைவருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என நினைக்கிறேன். துர்காதேவி சரணம் சேனலை இப்பதான் முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவை பார்த்துட்டு உங்களுடைய வீட்டில் உள்ளவர்களுக்கும் திருஷ்டி சுத்தி போட்டுட்டு கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டுடுங்க சகோதரிகளே. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல தகவலுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்காதேவி சரணம்.